So welcome back to the another beautiful session guys. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முன்னாடி சொன்னது சரியா இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சவுண்ட் வேவ்ஸ் பத்தி நம்ம கிளியரா பார்க்க போறோம் சரியா. ஸோ பேசிக்காக சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சரியா. மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா வி நீட் சம் மீடியம் ஆஃப் ப்ராபகேஷன் சரியா. வி நீட் சம் மீடியம் ஜென்ரலாக சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இன் ஏர் அப்படின்ற கேசஸ் நம்ம பார்ப்போம். இல்லைன்னா சம் மீடியம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம், கொஸ்டின்லேயே கொடுத்துருவோம் இந்த மீடியமில் அது ப்ராபகேட் ஆகுது, இல்லை ஒரு சாலிட்ல ப்ராபகேட் ஆகுது, இல்லை ஒரு லிக்விட்ல ப்ராபகேட் ஆகுது அப்படின்றதுனா சொல்லிடுவாங்க சரியா. ஓகே, நெக்ஸ்ட் திங் ரிகார்டிங் டு சவுண்ட் வேவ் என்ன அப்படின்னா sound wave is a longitudinal wave அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா. ஸோ வாட் இஸ் longitudinal wave? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன டைப் ஆஃப் வேவ் அப்படின்றத பார்க்கலாம் சரி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை பாருங்க, அதுதான் ரொம்ப பேசிக் சரியா. அந்த இது பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சவுண்ட் வேவ்ஸ் கொஞ்சம் நல்லாவே புரிய வரும் சரியா. ஃபைன், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செஷன் டுடே. ஓகே, now we start our session with some basics. Okay, basics regarding to sound waves. நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான். பேசிக்ஸ்னா என்ன, கிளாசிஃபிகேஷன், சவுண்ட் வேவ்ஸ்லாம் எங்கெல்லாம் என்னென்ன டைப் இருக்கு, அது எங்க யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் சரியா. ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தான் சரி. எல்லாமே ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை பொறுத்து தான் நம்ம வந்து வேவ்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்லையும் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் எல்லாமே நம்ம பார்ப்போம் சரி. அதே மாதிரி இங்க சவுண்ட் வேவ்ஸ்லயும் நம்ம கிளாசிஃபிகேஷன் இருக்கு சரி. அதுல ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இன்ஃப்ராசோனிக். இது எப்படி சார் கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தான் சரியா. ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் லெஸ் தென் 20 ஹெர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். இன்கேஸ் the next thing is audible wave சரி. audible waves அப்படின்னா நம்மளால கேட்கக்கூடிய waves ஓகேவா. ஸோ அப்போ அந்த வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் சரியா. ஸோ அப்போ மோர் தென் 20,000 ஹெர்ட்ஸா இருந்துச்சுன்னா அந்த வேவுக்கு பேர் என்ன அப்படின்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸ். ஸோ அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பார்த்தோம்னா இட் ஹேஸ் இனார்மஸ் அப்ளிகேஷன் ஆல் ஓவர் தி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சரியா. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா நான் ஜஸ்ட் ஒரு 5 இது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்கேஸ் தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டா you can use it. Okay, fine, let us move on further. So further thing is we need to know about longitudinal wave and transverse wave. அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வேவ்ஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி வேவ்ஸ் சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நான் அதில் சொல்லியிருப்பேன் லாங்கிடியூடினல் வேவ்னா என்ன, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட்டட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்களா, ஃபர்ஸ்ட் தெரியுது இல்லையா, these are the case of longitudinal wave and this is the transverse wave. So yeah, transverse wave la பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட wave propagation இந்த directionல இருக்கு. This is my wave propagation. அதாவது direction of energy transfer இருக்கு இல்லையா. வேவ்னால என்னடா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தான் சரியா. ஸோ திஸ் இஸ் மை டைரக்ஷன் ஆஃப் வேவ் ப்ராபகேஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல பார்த்தோம்னா நம்மளோட பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பார்ட்டிகல் oscillating perpendicular to the wave propagation. That is my case of transverse wave. In case of longitudinal wave பார்த்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கடா, இந்த இடத்துல கவனி, longitudinal waveல இந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்பேக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும் சரியா. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆசிலேட்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆர் டைரக்ஷன் ஆஃப் வேவ் ப்ராபகேஷன் சரியா. இதுதான் இந்த கேஸ் ஓகேவா. ஸோ இப்போ நம்மளோட பார்ட்டிகல் இந்த சைடில் மூவ் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ ஃபார் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுது. let us see an example. So see this. இப்போ this is my speaker. Okay, this is my speaker which is the sound creating agent. So இப்போ இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆன டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பார்ட்டிகளை டிஸ்டர்ப் பண்ணும் சரியா. ஸோ இது அப்படியே அடுத்த லேயர் அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும்போது இட் வில், இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா இதான் அதோட மெயின் பொசிஷன் தான். it will travel to the maximum extreme position and it will return back to the left extreme position and return back to the original position. So these are the cases. So the particles எப்போதுமே oscillate தான் ஆகும், vibrate ஆகும் சரியா. மெயின் பொசிஷன்ல இருந்து ஒன்னு ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இன்னொன்னு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். this is a vibration மட்டும் தான் நடக்கும் சரியா. ஸோ அப்போ வைப்ரேஷன் நடக்கும்போது இந்த சைடு போகும்போது there will be accumulation of particles. ஸோ இந்த கேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. கம்ப்ரெஷன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா அரேஞ்ச் ஆயிருக்கும் சரியா. இந்த இடத்துல ஃப்ரீயா அரேஞ்ச் ஆயிருக்கும். திஸ் இஸ் கால்ட் ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரேர்ஃபேக்ஷன்.
ஸோ இது ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, கம்ப்ரெஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பார்ட்டிகல்ஸ் அக்யூமுலேஷன் அதிகமா இருக்கிறதுனால தேர் வில் பி அ ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும். சரியா? ரேர்ஃபேக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும், விச் வில் பி மினிமம். சரியா? அதான் என்ன இது ரெண்டுக்கும் நம்ம ப்ரெஷர் வேரியேஷன் எதை பொறுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பொறுத்து தான். சரியா? கம்ப்ரெஷன் அப்ப அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கொஞ்சம் அதிகமா ப்ரெஷர் இருக்கும், எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்கும். ரேர்ஃபேக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கொஞ்சம் கம்மியான ப்ரெஷர் இருக்கும், மோஸ்ட்லி வந்து +or-1 பாஸ்கல். ஸோ அந்த ரேஞ்சில தான் இருக்கும். சரி, இன் ஏரா இருந்துச்சுன்னா, ஏர் மீடியமா இருந்துச்சு அப்படின்னா, சரி ஏர் மீடியமா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் லாங்கிடியூடினல் வேவ். சரியா? லாங்கிடியூடினல் வேவ்னா பேசிக் திங் the particle oscillation and the wave propagation all are in the same direction. Okay, right? So in this case of longitudinal wave, you know sound wave is a longitudinal wave. So in this case we are dealing with particle oscillation at the same time pressure variation. Correct ah? ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கிறோம். கரெக்ட்டா இல்லையா? ஒண்ணு பார்ட்டிகல் ஆசிலேட் ஆகுது, அப்ப பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மென்ட் பத்தி நம்ம பேசலாம். கரெக்ட்டா? நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பார்ப்போம், தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் பார்ட்டிகல் அப்படின்றத மட்டும் தான் பார்த்திருப்போம். சரியா? சோ இங்க ரெண்டு விஷயம் சேஞ்ச் ஆகுது. ஒன்னு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் பார்ட்டிகல் வேரி ஆகுது, டைமை பொறுத்து வேரி ஆகுது. அட் த சேம் டைம் there is a change in pressure. சரியா? pressure variation இருக்கு. so pressure variationனால என்ன வேரி ஆகும் அப்படின்னா density will also be vary. சரியா? so இப்போ நம்ம longitudinal waveல 3 kinds of wave equations பார்க்க போறோம். ஓகேவா? longitudinal waveல மூணு wave forms பார்க்க போறோம். ஒன்னு displacement. yes, particle displacement varies according to time, and then pressure variation. Third thing is a density variation. Okay, so let us start our session. Equations of sound waves. So this is my longitudinal mechanical wave can be described in two waves. One is displacement waveform, another is pressure waveform. Okay, fine. So இப்போ நம்ம pressure waveform or and இன்னொரு thing இருக்கு, another form is density waveform. Okay, density waveform. Density waveform, just a minute, I will change the color. Okay, fine. So this is my density waveform. So இப்போ இது நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி we know displacement waveform ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சோ ஒரு பார்ட்டிகிள் SHM அட்டைன் பண்றது. சரியா? அதாவது SHM. சரியா? பார்ட்டிகிள் will oscillate which follows the SHM அப்படி நம்ம சொல்லுவோம். சரியா? so let us see the displacement waveform என்ன அப்படின்னா S is equal to, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல y is equal to a sin omega t minus kx அப்படின்னு பார்த்திருப்போம். சரியா? minus kx. so நம்ம இங்க just நான் ரெப்ரசன்டேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். here it is s. okay, s is equal to a sin omega t minus kx. எல்லா டெக்ஸ்ட் புக்ல எப்படி எழுதிருப்பாங்கன்னா x னு யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? x which is equal to a sin omega t minus kx. why it is x னா, so இங்க x என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் wave propagation எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கும் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணி சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல x னு யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நான் ஜெனரலா s அப்படினு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, கன்ஃபியூஷன் இருக்க கூடாது, இந்த x க்கும் இந்த x க்கும் கன்ஃபியூஷன் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, so let us move on to the next pressure waveform. சரியா? pressure waveform which is equal to p0 cos omega t minus kx. just இந்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்கடா. சரி, அந்த waveform எப்படி வந்துச்சு அப்படின்றது ரொம்ப சிம்பிள். சரியா? thinking very simple. ஓகே, so இந்த p0 அப்படின்றதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா BAK. சரியா? BAK. B அப்படின்றது bulk modulus and this is my bulk modulus. And second thing is A is the amplitude of particle. Okay, amplitude of particles oscillation. ஓகேவா? நம்மளோட பார்ட்டிகல் ஆசிலேட் ஆகுதுலடா, சோ அதோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட், that is my amplitude. maximum displacement of the particle is my amplitude. Okay, so k is a wave number. so மத்தபடி எல்லாமே சேம் ரெப்ரசன்டேஷன். ஒமேகாங்கிறதுக்கு omega which is equal to 2 pi by t and which is also equal to 2 pi into f. இதுல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. so at this next thing, k is a wave number which is equal to 2 pi by lambda. சரியா? இதுல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. ஓகேவா? so இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வேவ், அதாவது நார்மல் டிராவலிங் வேவ் பார்த்திருப்போம், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பார்த்திருப்போம்டா. தயவு செஞ்சு அது நல்லா போய் பாருங்க. சரியா? அது தெரியல அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரியா? ஓகே, let us move on further waveforms. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் ஈக்குவேஷனா பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மென்ட் வேவ் ஃபார்ம் அப்படின்னா y is equal to s is equal to a sin omega t minus kx அப்படின்றத பார்த்திருப்போம். சரியா? ஸோ இப்போ நான் அதை டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் திஸ் இஸ் அ
waveform. This is my y is equal to a sine omega t minus kx. So just change it. This is my s. Okay, this is my s. Okay, so in the waveform generate பண்றனால கவனிங்களா, என்னோட பார்ட்டிகல் கவனி, என்னோட பார்ட்டிகல் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போனுச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆனிச்சுன்னா ஐ எம் டிராயிங் லைக் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகல், இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கும், அடுத்த லேயர் ஆஃப் பார்ட்டிகல் பார்த்தோம், அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட். இப்போ இந்த பார்ட்டிகல் இவ்வளோக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னா அடுத்த பார்ட்டிகல் வில் பி லோவர். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகல். ஓகே, அப்போ ஒவ்வொரு பொசிஷனே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி வேரிஸ் அக்கார்டிங் டு தி டைம். ஓகேவா? அக்கார்டிங் டு த டைம். ஓகே, ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல, இப்போ இந்த பார்ட்டிகல் இந்த பொசிஷன்ல இவ்வளோ ஆம்பிளிடியூட்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த பார்ட்டிகல் விச் அட்டைன்ஸ் அ maximum amplitude. ஓகேவா? ஸோ think like this. Okay, positive x direction அந்த பார்ட்டிகல் மூவ் ஆனிச்சுன்னா I am drawing in the positive displacement. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் x directionல மூவ் ஆனிச்சு அப்படின்னா I am just drawing it as negative. Okay, so understand this first. Okay, just feel it. Okay, உனக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா you can check out some animations in Google. Okay, you can check out some animations in Google. Okay, fine. So let us move on further. So now I'm gonna draw the pressure waveform. Okay, this is my displacement waveform. Now move on to the pressure waveform. Now consider this position. Consider I'm taking this position. Just I'm taking this area. Okay, I'm consider this area. Okay, and the area na ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், A அப்படின்ற நேம் கொடுத்துக்கிறேன். Now look at this area. This is my position A. சரியா? Just left and just right. So just right பார்த்தோம் அப்படின்னா the particle is moving in the positive x direction. Yes or no? Yes, exactly true. So exactly true. Just left to the position the particle moving in the negative x direction, which means both the particles are moving in opposite sense, which means there is a rarefaction there. Rarefaction at the same time as pressure is minimum. சரியா? pressure is minimum. Okay, pressure is minimum. Okay, next thing பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல next thing பார்த்தோம் அப்படின்னா top most position maximum amplitude இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு B ன்னு வச்சுக்கோ. சரியா? take this position as B. So just left just right பார்த்தோம் அப்படின்னா both the particles are moving in the same direction, positive only. Okay, all the particles are moving in the positive direction, so that there is no change in pressure. சரியா? so இந்த இடத்துல எதுவுமே நடக்கல. சரியா? அப்ப pressure remain atmospheric pressure. சரியா? P0 or P atmosphere. Okay, there is no pressure change. Okay, pressure variation அந்த இடத்துல இல்ல அப்படின்றதா அந்த இடத்துல உள்ள மீனிங். சோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். சோ இந்த பாயிண்ட் C எடுத்துக்கிறேன். சோ இந்த பாயிண்ட் C எடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா கவனி, just left side and just right side. Just left side பார்த்தா அப்படின்னா என்னோட particles are moving in the positive x direction. Okay, positive x direction. So just left side பார்த்தோம் அப்படின்னா என்னோட particles are moving in the negative x direction. சில பேர் கன்ஃபியூஸ் சார் எப்படி சார் போறீங்க கவனிங்களா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். So negative, என்னோட வேவ் ஃபார்ம் நெகட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ்ல போனுச்சு அப்படின்னா என்னோட பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் இன் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சரியா? பாசிட்டிவ்ல நான் வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா என்னோட பார்ட்டிகல்ஸ் ஆல் ஆர் மூவிங் இன் தி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் வாட் த கேஸ். இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல என்ன நடக்கும்? கம்ப்ரெஷன் நடக்கும். கரெக்டா? இந்த இடத்துல கம்ப்ரெஷன் நடக்கும். சரியா? சோ கம்ப்ரெஷன் நடந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? என்னோட பிரஷர் வில் பி மேக்ஸிமம். பிரஷர் வில் பி மேக்ஸிமம், which means எவ்வளவுனா ஜஸ்ட் நம்ம அட்மாஸ்பியரிக் பிரஷரோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதான் கேஸ் இங்க. சரியா? நம்ம அட்மாஸ்பியரிக் பிரஷரோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியா? ரைட், let us think about it. so initially என்னோட பாயிண்ட் A அந்த இடத்துல பார்த்தோம்னா பிரஷர் மினிமம். கரெக்டா? எந்த அளவு மினிமம்டா? இந்த நம்மளோட பிரஷர் வேவ் ஃபார்ம் என்ன? சேஞ்ச் இன் பிரஷர் which is equal to P0 into cos omega t minus kx அப்படின்னு பார்த்துருவோம். கரெக்டா? so this is my pressure waveform P0 which is equal to B into K into A. Okay, so now pressure minimum, அதாவது நம்மளோட change in pressure is very very minimum அப்படினா it will be negative maximum. Yes or no? So this is my minimum pressure, so its value become minus B A K. This is my maximum amplitude. Okay, maximum amplitude. So this is my amplitude of pressure wave. Correct? Pressure wave form oda amplitude da. So let us move on. So ipo B என்ற பொசிஷன்ல பார்த்தோம்னா pressure change இல்ல. அப்ப my pressure change will be 0 at the position B. Let us consider the position C. My position C என்ன அப்படினா என்னோட pressure will be maximum. Pressure change is maximum. So in this case, so the pressure wave will be
generated like this. Okay, so in these two cases, compare these two cases. This is my sine waveform, this is the pathale theriyudhu ungalku cos waveform appdin theriyudhu seriya. So idhula irundhu sila conclusions na make pandra. First conclusion is displacement waveform and pressure waveform இது ரெண்டுக்கும் உள்ள phase difference பார்த்தோம் அப்படினா சரியா, phase difference between these two waves எவ்வளவு அப்படினா 90 degree சரியா. phase difference is 90 degree which is simply represented as pi by 2 சரியா, pi by 2. Okay, let us think about the path difference. ஓகேவா, சோ கவனிங்கடா. சோ இப்போ ரெண்டு வேவ் வந்து இப்போ இது ஒரு வேவ்னு வச்சுக்கலாம் சரியா. பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். கவனி, இது ஒரு வேவ், அதே மாதிரி இன்னொரு வேவும் இருந்துச்சு அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் them is 0 because both are traveling in the same path. ஒரே டைம்ல ஒரே பாத்தை ட்ரேஸ் பண்ணுது, ஒரே பொசிஷன்ல இருக்கு, அதுதான் சேம் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பாரு சம்திங் டிஃப்ரெண்ட் கரெக்டா. என்னோட பார்ட்டிகல் இப்ப ஏன்ற பொசிஷன்ல இருந்து பாரு, ஏன்ற பொசிஷன்ல இருந்து என்னோட பார்ட்டிகல் என்னோட வேவ் ப்ராபகேட் ஆற இந்த மாதிரி இருக்கு சரியா. சோ திஸ் இஸ் மை ஏ பொசிஷன், திஸ் இஸ் மை கம்ப்ளீட் சைக்கிள். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் டி ஓகேவா. சோ ஏடின்றது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், இதோட வேவ் லென்த் எவ்வளவு அப்படின்னா லாம்டா. ஓகே, சோ இப்போ இதே ஏ இங்க ஜெனரேட் ஆதா கரெக்டா. சோ இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், திஸ் இஸ் ஆல்சோ மை லாம்டா. ஓகே, அப்ப எவ்வளவு தள்ளி ஆரம்பிக்குது, திஸ் இஸ் மை path difference கரெக்டா. this is my path difference. okay, so let us consider இப்ப ஒரு complete cycleக்கு lambda அப்படினா நான் இது நாலா டிவைட் பண்றேன். this is one part, this is one part, this is one part கரெக்டா இல்லையாடா. சோ அப்ப இது எவ்வளவு lambda by 4, இது எவ்வளவு lambda by 4, இது எவ்வளவு lambda by 4. okay, இது எவ்வளவு lambda by 4. so totally 4 lambda by 4, totally lambda. அப்ப இது எவ்வளவுடா இருக்கும், lambda by 4. okay, so அப்ப what is my path difference is lambda by 4. This is my path difference between the displacement waveform and pressure waveform. Okay, so next thing is the density waveform pathomna. Change in density which is equal to rho naught into cos omega t minus kx. Okay, wherever density and pressure are directly proportional irukunda, so appa density yum nammaloda pressure waveform in phase la irukum sir. In phase, both are in phase. okay, so what is my rho naught அப்படினு பார்த்தோம்னா which is my rho into k into a. make note of this, rho into k into a. so sometimes the base பண்ணி questions வந்து கேட்கலாம் சரியா. மிஞ்சி போனா என்ன இந்த p naught என்ன கேட்பாங்க, rho naught என்னன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான questions தான் இருக்கும். வேவ் ஃபார்ம் பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான what is the frequency கேட்பாங்க, இல்லாட்டி வேவ் லெந்த் கேட்பாங்க, அது மாதிரி தான் கேட்க போறாங்க. மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் இருக்காது சரியா. okay, so one more conclusion we have made using the wave diagram. so கவனிடா, நம்மளோட displacement waveform இருக்கு இல்லையா, so இதுல நம்ம எதெல்லாம் நோடா நம்ம கன்சிடர் பண்றோமோ அப்படியே வைஸ் வெர்சா நம்மளோட pressure waveformல அது ஆன்டி நோடா இருக்கும். make note of this, wherever the node of the displacement wave will be the antinode of the pressure waveform. so node antinode அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். if you don't know, please go to the previous lectures on waves. please start from the starting and continue with the sound wave. okay, fine, let us move on further. speed of longitudinal wave. okay, speed of longitudinal wave நம்ம transverse waveல பார்த்திருப்போம். speed of transverse wave பார்த்திருப்போமா இல்லையாடா. so speed of transverse wave which is equal to lambda into f இது பார்த்திருப்போம். இல்ல v which is equal to omega by k பார்த்திருப்போம். ரைட்டா இல்லையாடா. so இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம transverse waveல பார்த்திருப்போம். ரைட்டா, ரைட். அது இல்லாம ஸ்பீட் ஆஃப் வேவ் இன் ஸ்ட்ரிங் பார்த்தோம் அப்படின்னா root of t by nu அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்போம். this is the speed of speed of wave in a string சரியா. ஸ்ட்ரிங்ல travel ஆகிற வேவ் ஸ்பீடு நம்ம இது பார்த்திருப்போம் சரி. அந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷன் தென் மாஸ் பெர் யூனிட் லென்த். ஓகே, ஃபைன், லெட் us consider speed of longitudinal wave அப்படின்னா ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா speed is given as v is equal to root of e by rho. okay, e by rho. so for any medium this formula is valid. okay, this formula is valid. அப்ப what is my e அப்படினு பார்த்தோம் அப்படின்னா this is my modulus of elasticity. okay, modulus of elasticity. so the modulus of elasticity மெட்டீரியலை பொறுத்து வேரி ஆகும். சாலிடா இருந்துச்சுன்னா Young's modulus,
ஓகேவா. லிக்விடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பல்க் மாடுலஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் லிக்விடை பொறுத்த அளவுக்கு ப்ரெஷர் தான் சேஞ்ச் ஆகும். சரியா. நம்ம சாலிட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் வேரி ஆகும். ஸோ வி ஆர் இன்வால்விங் யங்ஸ் மாடுலஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு மீடியமுக்கு என்னென்ன ஃபார்முலா வருது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் see this. ஸோ ஸ்பீட் ஆஃப் வேவ் என்ன ஏர் மீடியமா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வில் பிகம் பல்க் மாடுலஸ். Then in case of solid இருந்துச்சு அப்படின்னா it will become Young's modulus. Okay, it will become Young's modulus. So then according to Newton என்ன பண்றாரு அப்படின்னா சவுண்ட் வேவ்க்கு அவர் என்ன ஒரு தியரிட்டிக்கல் ப்ரூஃபை கொடுக்குறாரு. சரியா. தியரிட்டிக்கல் ப்ரூஃபை கொடுக்குறாரு. நியூட்டன் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட வேவ் ப்ராபகேஷன், நம்ம சவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் இருக்கு இல்லையா, அதை ஏரா கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அட் த சேம் டைம் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வைக்கிறாரு. சரியா. டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சு அதை ஐசோதெர்மல், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஐசோதெர்மலா வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்றாரு. சரி, மை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வில் பிகம் pressure அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி அவர் தியரிட்டிக்கலா ப்ரூஃப் கொண்டு வராரு. திஸ் இஸ் மை pressure which is nothing but the atmospheric pressure. ஓகே, we know atmospheric pressure எவ்வளவுன்னு தெரியும், 10 to the power of 5 pascal and density of air நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அவர் வந்து ரெண்டு வேல்யூமே நோன். சரியா, ரெண்டு வேல்யூமே நோன். டென்சிட்டி ஆஃப் ஏரும் நமக்கு தெரியும், ப்ரெஷர் இன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்னன்னு தெரியும். ஸோ ரெண்டு வேல்யூ வச்சு அவர் என்ன கால்குலேட் பண்றாருன்னா 270 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத அவர் கால்குலேட் பண்றாரு அக்கார்டிங் டு நியூட்டன். சரியா, நியூட்டன் இதை வந்து கன்க்ளூட் பண்றாரு தியரிட்டிக்கலா. ஸோ பட் அது எக்ஸ்பெரிமெண்டலா என்ன வேல்யூ வருது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலா இட்ஸ் வேல்யூ பிகம் 352 சம்திங் ஐ திங்க். ஸோ மேபி இட்ஸ் நியூமரிக்கல் வில் பி மிஸ்டேக், செக் இட் அவுட். ஓகே, ஸோ இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலா இதோட வேல்யூ வந்து வேரி ஆகுது. சரியா, எக்ஸ்பெரிமெண்டலி இட்ஸ் வேல்யூ கெட்ஸ் வேரி. ஓகே fine, sorry, it's 332 only. Okay, 332 meter per second. This is my experimental value. Okay, this is my experimental value. But நம்மளோட நியூட்டனோட தியரி வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா லாப்லாஸ் என்ன பண்றாருன்னா he made some corrections on the equation made by the Newton. சரியா. ஸோ அந்த ஈக்குவேஷன்ல என்ன சேஞ்ச் பண்றாரு அப்படின்னா அவர் நம்மளோட நியூட்டனோட அசம்ஷன் என்ன, ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸா எடுத்துக்கிட்டாரு. பட் நம்மளோட லாப்லாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் கிடையாது, சவுண்ட் வேவ்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ராபகேட் ஆகும். நான் அந்த ப்ராசஸ் வந்து அடியாபடிக் ப்ராசஸா அசியூம் பண்ணிட்டார். சரியா, அடியாபடிக் ப்ராசஸா எடுத்துக்கிட்டாரு. சரியா, எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் தி காமா. காமான்றது உனக்கு என்ன தெரியும், ரேஷியோ ஆஃப் மோலர் மோலர் ஹீட் கெப்பாசிட்டிஸ். ஓகே, ஸோ அது உனக்கு தெரியும். ஸோ அப்போ அதோட வேல்யூ எதை வருது, டைப் ஆஃப் கேஸஸ் பொறுத்து. இப்போ இன்கேஸ் ஏர் மீடியம் ஏரா எடுத்துட்டோம்னா இட்ஸ் வேல்யூ பிகம் சம்திங் எல்ஸ். ஸோ இப்போ இன்கேஸ் ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா டயட்டாமிக் கேஸ். சரியா, காமான்றது சிபி பை சிவி. கரெக்டா, சிபி பை சிவி. சிபி சிவி அப்படின்றதுக்குள்ள ஃபார்முலாஸ்னா நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். சிவி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர் பை 2, ரைட். எஃப்ஆர் பை 2 தானடா. ஸோ எஃப்ன்றது என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா, எஃப்ன்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் விச் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் gases. Okay, so அதே மாதிரி CV CP minus CV which is equal to CP minus CV which is equal to R. இந்த ரெண்டு ரிலேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். So based on this relation we can derive the gamma. Okay, so gamma mostly questionல கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. சரியா, so இது யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ விட ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்றதுனால இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, okay fine. So from this equation you know V which is equal to root of gamma into P by rho. சரியா, so for an ideal gas, now I am taking an ideal gas. Okay, ideal gas எடுத்துட்டேன் அப்படின்னா ideal gasனா we know that PV which is equal to nRT. கரெக்டா, R என்றது gas constant. சரியா, nRT. so என்ன எப்படி எழுதலாம், m by mo. this is my mass of the gas and this is my capital M என்றது molar mass. ஓகேவா, into R into T. this is my P into V. okay, so now கவனிங்கடா. ஸோ இந்த PV அந்த சைடு கொண்டு போற, ரிமைனிங் திங் எல்லாம் அந்த சைடு கொண்டு வர. ஸோ M by RT which is equal to, ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கடா. சரி, M by RT which is equal to small m divided by P into V. எஸ் ஆர் நோ, P into V. ஸோ இதுல இருந்து உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கவனிங்கடா, மாஸ் பை வால்யூம் அப்படின்னா நம்ம என்னடா இதெல்லாம் ரோ டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம்னா டென்சிட்டி டிவைட் பை ப்ரெஷர், டென்சிட்டி டிவைட் பை ப்ரெஷர் which is equal to M by RT. நம்மளோட உள்ளது என்னது, P by rho இருக்கா. so just reciprocating on both sides. from this P by rho which is equal to RT by M. so one more equation we have get the speed of sound waves in air which is equal to root of gamma into RT by M. make note of this. so gamma value, so all the things are constant. R is
constant, temperature will be depends on, okay, temperature will changes, okay. So in the case la R constant, molar mass irukliya, molar mass depends on the types of medium, okay, enna medium use பண்றியோ அத பொறுத்து ஹைட்ரஜன் கேஸ் ஆன்சா molar mass உனக்கு என்னன்னு தெரியும் சரியா. சோ அதான் இங்க கேஸ், okay. சோ அப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷன் சொல்லலாம், speed of sound in air depends on temperature சரியா. டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுனா நம்மளோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியா. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ். ஸோ ப்ரெஷர் சேஞ்ச் ஆனிச்சுன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆனிச்சு அப்படின்னா, ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ப்ரெஷர் சேஞ்ச் பண்றேன், இப்போ என்னோட ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணா நம்மளோட சவுண்ட் வேவோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகுமானா இல்லடா. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ். ஸோ இங்க வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி தெரியும் சரியா. ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது சைமல்டேனியஸா டென்சிட்டியும் சேஞ்ச் ஆகும் சரியா. ஸோ ஆல்வேஸ் இட் ரிமைன் கான்ஸ்டன்ட் சரியா. ப்ரெஷர்னால நம்மளுக்கு வந்து ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகாது சரியா. ஸோ ஸ்பீட் எப்போ சேஞ்ச் ஆகும்னா ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், ஓகேவா. தீஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ் தியரிட்டிக்கலா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் ஃபர்தர். ஸோ டூ திஸ் ப்ராப்ளம் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இந்த கொஸ்டினா உங்களோட அசைன்மெண்டாவே கொடுக்குறேன் சரியா. என்னன்னா இது கால்குலேஷன் தான், ஒரு சப்ஜெக்டிவ் கைண்ட் கொஸ்டின், பட் உனக்கு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஹைட்ரஜன் கேஸ். இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஹைட்ரஜன் கேஸ் மீடியம் என்ன, ஹைட்ரஜன் கேஸ் H2, okay. So this is my diatomic gas, okay. Next thing, temperature is given T, which is equal to 27 degrees Celsius. So Celsius single temperature கொடுத்தா Kelvin க்கு சேஞ்ச் பண்ணிரணும் சரி. அப்ப 27 plus 273 which is equal to 300 Kelvin. Next thing என்ன கொடுத்திருக்காங்க, ratio of molar capacities for hydrogen சரியா. gamma கொடுத்திருக்காங்க which is 1.4, okay, 1.4. Next thing, what is the speed, okay, speed which is equal to root of gamma RT by molar mass சரியா. so what is my molar mass of hydrogen, molar mass of hydrogen என்னடா, which is molar mass of hydrogen என்னன்னு தெரியும். so gas constant value உன் क्वेश्चनலயே given தான் சரியா, உன் क्वेश्चनலயே கொடுத்துருவாங்க. so R which is equal to 8.3 சரி, 8.314 kilogram, sorry, so joule per mole Kelvin சரியா, mole Kelvin. This is a universal gas constant சரியா. so next thing is temperature is given and then M which is equal to what, M which is equal to molar mass is 2 gram correct, 2 gram per mole, okay, 2 gram per mole, okay. அதாவது ஹைட்ரஜன் டயட்டாமிக் கேஸ், அப்போ ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தோம்னா இட்ஸ் கிராம் இஸ் 1, மாஸ் நம்பர் பார்த்தோம்னா 1. so H2 னா 2 இருக்கும் சரியா, 2 gram per mole. so which can be written as 2 into 10 to the power of minus 3 kilogram per mole, okay, 2 kilogram per mole, okay. so ஏனா okay fine, these are the things. so substitute the value சரியா. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரியா. so mostly இது மாதிரி क्वेश्चंस உனக்கு உன்னோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேன்சல் ஆற மாதிரி क्वेश्चंस அப்படிதான் கொடுப்பாங்க சரியா. உனக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல கஷ்டமா எப்போதுமே क्वेश्चन செட் பண்ண மாட்டாங்க. so இது நீ கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணாப்னா its value is 1321 meter per second. this is my speed of sound, okay. so another thing is, this is the homework question, today's session homework question, okay. so at what temperature will be the speed of sound in hydrogen is same as in oxygen at 100 degrees Celsius. molar mass of oxygen and hydrogen are in the ratios of 16:1, okay. so இப்ப கேட்டிருக்க क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so அத பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். so ட்ரை பண்ணுங்கடா, ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்கடா. so இந்த வீடியோ லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்கடா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது தேவைப்பட்டுச்சு, அவங்களும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க இல்ல ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. so thank you for watching the video. so இதோட கண்டினியூட்டி, ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதோட கண்டினியூட்டி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போறோம், இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஸோ அந்த டாபிக் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின வேவ் சீரிஸ், ஓகே, ஒரு 5 லெக்சர் நான் ஸ்டார்ட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வேவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பத்தி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பர்டிகுலர்லி இன்டர்ஃபரன்ஸ் பத்தி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லி தந்திருப்பேன். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோஸை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபர்தரா நான் போட போற வீடியோஸ் நல்லாவே புரியும் சரியா. ஓகே, டாடா, see you in the next lecture.